இன்றைக்கி சூப்பரான கார பணியாரம் மற்றும் கார சட்னி செய்ய போகிறோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு கார குழி பணியாரம். தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1 கப், கடுகு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், துருவின கேரட் 2, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு நல்லெண்ணெய். இந்த குழிப்பணியாரத்துக்கு ஒரு கார சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள்: 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது, 3 தக்காளி சின்னதாக நறுக்கினது, 6-7 பல் பூண்டு, 6-7 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு கார சட்னி அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை தவிர்த்து மீது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். சட்னி அரைச்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு மைல்ட் ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கும்னா கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போது குழிப்பணியாரத்துக்கு தாளிச்சிட்டு அதுலேயே சட்னியை தாளிச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு சேர்த்துட்டேன். கடுகு வெடிக்குது. கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. கடலைப்பருப்பு செவந்ததும் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கேரட் சேர்த்துடலாம். அடுப்பு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். நம்ம மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம், அதனால் காயில் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கினதும் இட்லி மாவில் சேர்த்துடலாம். இட்லி மாவில் சேர்த்துட்டு இதே வானலியில் சட்னி தாளிச்சிடலாம். பாருங்கள், நம்ம தாளித்த எல்லாத்தையும் இட்லி மாவில் சேர்த்தாச்சு. பாருங்கள், சூப்பராக மாவு குழிப்பணியாரம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் கேரட் மட்டும்தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். கேபேஜ், கேப்சிகம் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து சூப்பராக செய்யலாம். இப்போது நம்ம சட்னி தாளிச்சிடலாம். இப்போது சட்னி தாளிக்க எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போது கடுகு சேர்த்தாச்சு. கடுகு வெடிச்சிருச்சு. கடுகு வெடிக்குது. வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை பொரிஞ்சதும் சட்னி இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், சட்னியை சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சட்னி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அடுப்பில் குழிப்பணியார கல்லை வச்சாச்சு. கல் சூடாகி எண்ணெய் நல்லா சூடானதும் குழிப்பணியாரம் ஊற்றிடலாம். பாருங்கள், எல்லா குழிலையும் மாவு ஊற்றியாச்சு. இப்போது சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். குழிப்பணியாரம் ஒன் சைடு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. பாருங்கள், குழிப்பணியாரம் வெந்துடுச்சு. செக் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், மாவு ஒட்டவே இல்லை. குழிப்பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கார சட்னியோட அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.